1666 வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல ஒரு பெரிய கோர் விபத்து, அதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன, இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் லண்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்தது, அந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1666 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா லண்டனில் ஏற்பட்ட ஒரு பெரிய தீ விபத்து ஆங்கிலேயர் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த தீ விபத்து எங்க நடந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரியில நடந்திருக்குதுங்க. அந்த பேக்கரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல கானல் தெரு, அதாவது அந்த தெரு வந்து பாத்தீங்கன்னா உணவு ஐட்டம் மட்டும்தான் இருக்குமா. அந்த மாதிரி பேக்கரியில இருந்து தான் வந்து இந்த தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லண்டன்ல ஏற்பட்ட இந்த தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே லண்டன்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே இந்த தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால லண்டன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாம அந்த ஊருடைய வடிவமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேதமா தான் இருந்துச்சு. தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி பரவ ஆரம்பிச்சதுன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகளும் கட்டிட அமைப்புகள் தான் காரணம். அதாவது வீடுகளும் கட்டிடங்களும் ரொம்ப நெருக்கமா இருந்தது. அந்த எல்லா வீடுகளும் கட்டிடங்களுமே வந்து மரங்களால தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால நெருப்பு பரவுவதற்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. கிட்டத்தட்ட லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 80% பகுதி எல்லாமே வந்து தீயால அழிஞ்சிருச்சு. 13,000 வீடு, 87 தேவாலயங்கள், இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தீ பரவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இந்த லண்டன் பகுதி எல்லா கட்டிடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா தான் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா காற்றினுடைய வேகம் வந்து அதிகமா இருந்ததால வெப்பம் வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே லண்டன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 80% கட்டிடங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா தான் போச்சு. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தீயை அணைப்பதற்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெரும் முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இந்த தீயை வந்து பாத்தீங்கன்னா அணைப்பதற்கு ஒரு சில கட்டிடங்களை இடிக்கிற மாதிரி நிலையும் ஏற்பட்டது. தீ விபத்தின் காரணமாக பல லட்சம் மக்கள் வீடுகளை இழந்தாங்க, உடைமைகளை இழந்தாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளும் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. 1666 செப்டம்பர் 2 ஏற்பட்ட தீ விபத்துக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வாளர்கள்லாம் வந்து ஆய்வு செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த நேரத்துல எந்த ஒரு உண்மையான விஷயமும் கிடைக்கல, மர்மமா தான் இருந்தது. இந்த தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாத சூழ்நிலையில நடந்தது. சோ அதனாலதான் லண்டன்ல இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மரம், அது மட்டும் இல்லாம எந்த பொருட்கள் மீதெல்லாம் அந்த தீ வந்து ஈஸியா பரவுமோ அந்த பொருட்கள் மீதெல்லாம் வந்து தீ வந்து ஈஸியா பரவி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த தீ விபத்து 4 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அரசாங்கம் மற்றும் போர் வீரர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த தீயை வந்து அணைக்க முயற்சித்தாங்க. இந்த தீ விபத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் பொதுமக்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு திடமான பாதுகாப்பு முறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில ஏற்பட்டாங்க. அதாவது லண்டன் நகரமே வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைப்புக்கு ஒரு வாய்ப்பா இருந்து சொல்லலாம். இந்த தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் மற்றும் கலாச்சார உருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. அதனாலதான் லண்டன் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளானிங்கோட ஒரு புதிய திட்டமிடலுடன் லண்டன் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் புதிதாக கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல புதிய கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள், அது மட்டும் இல்லாமல் இடிஞ்சு போன பெரிய கோபுரங்கள், இங்க இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசாக கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பெரிய தீ விபத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு சில ஆய்வாளர்களும் வரலாற்றாளர்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரியான ஆய்வுகள் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு புள்ளி விவரத்தை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய பாரம்பரிய வளர்ச்சிகளும் அதனுடைய விளைவுகளும் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. சோ அந்த நாட்டுடைய பாரம்பரிய வளர்ச்சிகளும் அதனுடைய விளைவுகளும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இந்த தீ விபத்துக்கான சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அது தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. இந்த தீ விபத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த பேக்கரியில இருக்கக்கூடிய உரிமையாளர் வந்து அடுப்பை வந்து அணைக்காம போயிருக்கலாம், அது மூலியமா தீ பரவி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மின் கசிவின் மூலமாக கூட இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. லண்டன் நகர்ல ஏற்பட்ட இந்த தீ விபத்தை நினைவு கூறும் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. அது எங்க வச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து எங்க நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட சந்திக்க வரைக்கும் நான் உங்கள் பிரியா.